வசந்தி ஸ்ரீதருடைய அப்பா அம்மா. நல்லா இருக்கா? ஓகேவா? ஹாப்பியா? சொல்லுடா, நீ பேசவே மாட்டற. ஹாப்பியா? இந்த சாப்பாடு சிக்கன். சிக்கனா? பிரியாணி சாப்பிடுங்களா? பிரியாணி சூடாக இருக்குது. ஆயா கிட்ட வச்சு சாப்பிடணும். என்னங்க பட்டாசு உனக்கா? ஜாலி தான். வாங்கிக்கோ, பட்டாசு வாங்கிக்கோ. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. கை கொடு. ஃப்ரெண்ட்ஸ், வசந்தி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கடலூர் பன்னியாடி குப்பத்தில் இந்த நிறைய திங்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் தம்பியை பார்க்கும்போதெல்லாம் நானும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னாங்க. சரி வா அப்படின்னு சொன்னேன். உடனே வசந்தி அவங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸு கொடுத்துடு. வசந்தி வந்து ட்ரெஸ்ஸு பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட்டாசு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் அந்த ஸ்ரீதர் தம்பி வீட்டுக்கே தான் வந்திருக்கோம். வசந்தி என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்க வந்து இன்றைக்கி பட்டாசு அப்புறம் தம்பிக்கு ஏதோ பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி செகண்டாக மறுபடியும் வந்திருக்கோம். ஸ்ரீதர், அந்த ட்ரெஸ்ஸு போட்டியா? நல்லா இருக்கே. அதுங்காட்டி போட்டு அழுக்காகிட்ட போல. வாங்க, நம்ம எடுத்தால் அந்த ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு போடாது, இன்றைக்கே போட்டுட்டார் அவர். நல்லா தான் இருக்குது. வாசு, நான் எடுத்த அந்த ட்ரெஸ்ஸு இது. வசந்தி, நான் எடுத்த அந்த ட்ரெஸ் இன்றைக்கே போட்டுட்டார் அவர். வாங்க உள்ளே வாங்க. உள்ளே வா, உள்ளே போ. வாங்க உள்ளே வாங்கலாம். இல்லை பார்த்து போண்ணா, பார்த்து போ. கீழெல்லாம் பார்த்து போங்க. வசந்தி ஸ்ரீதருடைய அப்பா அம்மா. ஸ்ரீதருடைய அப்பா அம்மா இவங்க தான். வசந்தி இவங்க தான். இன்னும் ஒரு வருஷமே ஆகலை தானுங்க. நேற்று படிச்சிங்களா? படிச்சிட்டிங்களா? சரி சரி. நல்லா இருக்கா? ஓகேவா? ஹாப்பியா? சொல்லுடா, நீ பேசவே மாட்டற. ஹாப்பியா? இந்த சாப்பாடு சிக்கன். சிக்கனா? பிரியாணி சாப்பிடுங்களா? பிரியாணி சூடாக இருக்குது. ஆயா கிட்ட வச்சு சாப்பிடணும். என்னங்க பட்டாசு உனக்கா? ஜாலி தான். வாங்கிக்கோ, பட்டாசு வாங்கிக்கோ. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. கை கொடு. தூக்க முடியலையா? தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வசந்தி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கடலூர் பன்னியாடி குப்பத்தில் இந்த நிறைய திங்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் தம்பியை பார்க்கும்போதெல்லாம் நானும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னாங்க. சரி வா அப்படின்னு சொன்னேன். உடனே வசந்தி அவங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸு கொடுத்துடு. வசந்தி வந்து ட்ரெஸ்ஸு பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சைஸு போட்டு பாருங்க. கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்த்துக்கோ. அவனோட உனக்கு தான் வசந்தி ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்கா? இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வெளியே போட்டுமா? ஓகேவா? போயிட்டுக்கலாமா? வர்றா வசந்தி வந்து குட்டி பையனுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. என்னை பார்க்க வந்திருக்கு, எனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரல. குட்டி பையனுக்கு நிறைய ஸ்நாக்ஸ். சரி சரி சரி. அப்போ அப்படியே நீ எங்கள் வீட்டுக்கு வராது, அப்படியே ஓடிடு நீ. குட்டி தம்பி பார்க்க தான் நான் ரொம்ப நாளாக கேட்டேன். ஓகே, என்ன நல்லா படிக்கிறியா? ஏபிசிடிலாம் சொல்லியா? சொல்லு. ஏய் குழந்தை மிரட்டாத, டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுக்காத. ஓகேடா, சூப்பர்ரா. சூப்பர். உங்க நேம் என்னங்க? ஸ்ரீதரனா? ஸ்ரீதர். அம்மா பேச்சு கேட்க மாட்டீங்களா? முடிஞ்சிச்சா? டேட் ஆஃப் பர்த் முடிஞ்சிச்சா? சரி ஓகே, நோட் பண்ணிக்கோ.
இப்போதான் போயிருக்கு 19. 6வது மாதம்ன்ற இல்லையா தெரியலீங்களா? அவங்களாம் தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஏதோ போகிறாங்க வராங்க. நீங்கள் எதுனாலும் ஃபோன் அடிங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். நான் சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணுங்க, ஏதாவது கஷ்டமாக இருந்தால் கூட சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், படாசு காய வச்சுட்டு வெடிக்கணும். ஆயாவுடைய இது இல்லாமல் தனியாலாம் வெடிக்கூடாது, புரியுதா? ம், ஓகேவா? ஸ்கூலில் சொல்லி தான் அனுப்புனாங்க, செப்பல் போட்டு தான் வெடிக்கணும். தம்பி மாத்தாப்பெல்லாம் போய் வசந்தி ஒன்று ஹாப்பியா வசந்தி? ஹாப்பிப்பா. எல்லாரோடைய அட்வைஸும் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ண வந்தோன்னு வச்சுங்களேன், எல்லாருமே இவங்களாலே முடியல, இவங்களே கஷ்டப்படுறாங்க, இவங்களாம் வந்து எதுக்கு ஹெல்ப் செய்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. எங்களால் முடியலன்னா நீங்கள் டிசிஷன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். எல்லோரும் வந்து எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருமே போய் செய்ய முடியுமான்னா முடியாது தான். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணணும். அது 10 ரூபா இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் கூட ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் ரோட்டு வரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது செஞ்சு பார்த்தா அந்த ஹாப்பினஸ்ஸும் உங்களுக்கு புரியும். ஸோ அதெல்லாம் ஒரு கிக்கு. அது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்னையே எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு நீ எப்படி எல்லாருக்கும் செய்கிற போகிற வீட்டில் இருக்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் செஞ்சுட்டு இருக்கேன், என்னாலே முடியுது. வீட்டில் இருந்து என்னாலே என்னோடய ஓன் இன்கம் வச்சு நான் செய்கிறேன். அது என்னோடய சேவிங்லேருந்து வருது. ஸோ நீங்கள் யாருமே வந்து தப்பாக இது நிற்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ண முடியலன்னா எல்லாருடைய இதுவும் ஹெல்ப் பண்ணுறவங்கள விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. சும்மா வந்து இவங்களுக்கு நோண்டாதீங்க, ஏது பணம் எல்லாத்தையும் கேட்டு அந்த அளவுக்குலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க. இது மட்டும்தான் சொல்கிறேன். அவங்க இதை பாருங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, போகல இல்லை வேற யார்கிட்ட வாங்குறாங்க, அதெல்லாம் நீங்க எதுக்கு பிச்சை எடுக்கிறோம், போறோம். அதனால ஒரு 2 பேர் வந்து நல்லா நல்லா அதாவது இல்லாதப்பட்டவங்க கொஞ்சமாவது ஒரு திருப்தியா ஒரு சந்தோஷமா வாழறாங்கல்ல, அவ்வளோதான். ஸோ வசந்தி சொன்னதை வந்து இல்லை, நான் நிறைய பேஸ் பண்ணிட்டு வரேன். இந்த இது நிறைய ஹெல்ப் பண்ண போன இடத்தெல்லாம் ஹெல்ப்பு கேட்குற இடம் கூட நீலாம் எதுக்கு ஹெல்ப் கேட்குற, உனக்கே வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண. அதேமாதிரி நாங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டால் கூட எனக்கு ஹெல்ப் தேவை. நிறைய சம்பாதிக்கிறவங்களே நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு 5000 போடுங்க, 10000 போடுங்க, வேணுமே கேட்குறது. அது எப்படின்னா ஹெல்ப் பண்ணுற போல இருக்கு. நாம் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணுற போல் நாங்களும் ரிப்ளை கொடுக்கலாம். பட் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு என்கிட்ட இல்லைப்பா, நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்கன்னா அதை நீங்கள் பேஸ் பண்ணிக்கிங்கன்னா இப்படி அட்வைஸ் சொல்லிட்டு வர முடியும். மற்றபடி நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. இப்போ என்னென்னா இதேமாரி இங்கே நிறைய வீடு இருக்குது தான். அந்த வீட்டிலலாம் வந்து தோலுக்கு வசந்த பசங்க இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு வீட்லேயும் வேலைக்கு போகிற ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் அதுக்கான சோர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் நான் இங்கே வந்து அடிக்கடி வர்ற ரீசன். சரி, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, விடு, நம்ம போகலாம். ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்ஸ் எல்லாருக்கும்.